ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிக் டேட்டானா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பிக் டேட்டானா என்ன, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி நம்ம கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து எடுக்கிறாங்க, இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேச போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டேட்டாஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். டேட்டானா என்ன? நம்ம எடுக்கிற இமேஜ், வீடியோ, ஆடியோ, எனி ஃபைல்ஸா இருக்கலாம். நம்மளோட சம்பந்தப்பட்டமான எல்லா ஃபைல்ஸும் அவங்களுக்கு ஒரு டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாஸ்ல எப்படி வெளியே போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே நம்மளால தான். ஸோ நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம எல்லாம் கிடையாது. எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். எல்லாமே நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கொடுப்போம்? லாகின் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம போஸ்ட், ஸ்டோரி, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால தான் போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணலாம்னு நான் இப்போ சொல்றேன். உங்களுக்கு நீங்க எப்பயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போ ஏதாவது ஃபிளிப்கார்ட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்லயும் வரும். ஏன் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? இப்படி தெரிஞ்சிருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். இப்போ சர்ச் பண்றது ஒரு டேட்டா தான். சரி, இவன் என்னென்னலாம் பாக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அதை எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி, ஸோ இவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சஜஸ்ட் பண்றது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாமே ஸோ இது ஒரு மாதிரி ஒரு டேட்டா வந்து எடுக்கிறது தான். ஸோ அடுத்து வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ எங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்டர்நெட் இல்லாத காலத்துல எல்லாம் 4 டிரைவ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிடி, டிவிடி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலயும் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் கிளவுட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம். இன்டர்நெட் வழியாவே டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, ப்ரீ ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. அதுலதான் ஒரு 5V பேராமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 5V பேராமீட்டர் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டேட்டாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது, எது ட்ரூ ஆர் ஸ்பேம் டேட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்குது. ஸோ எது வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த 5Vங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ் தான் கொடுக்குது. ஸோ இந்த 5Vல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம். வால்யூம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவோட மெஷர்மெண்ட் எவ்வளோ, எத்தனை டேட்டாஸ் வந்து அங்கே சேவ் ஆயிருக்கு, ஹவு மெனி டேட்டாஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்றது தான் அந்த வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 2014ல 240 crore இன்டர்நெட் யூசர்ஸ் இருந்தாங்க. அதே 2019ல பார்த்தோம்னா 440 crores இன்டர்நெட் யூசர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ 5 yearsல 80% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா 2025ல 46,300 crore இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்னு எடுத்துக்கலாமே. ஒரு யூடியூப்ல ஒரு நாளைக்கு ஆர் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 300 hours வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியுமா யூடியூப்ல வீடியோஸ்? அதாவது 500 crores people வந்து அப்ராக்சிமேட்டா இந்த வீடியோஸ், யூடியூப்ல வர வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெராசிட்டி. நம்ம வெராசிட்டின்னு பார்த்துட்டோம். அதோட வெராசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெராசிட்டி அப்படிங்கிறது எல்லா நியூஸும் எடுத்துக்கிற மாட்டாங்க. எல்லா டேட்டாவும் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன டேட்டா மட்டும் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரூ டேட்டாஸ் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. சில டைம் நம்ம கொடுக்குற டேட்டா ஃபால்ஸா இருக்கலாம். ஸோ சில டைம் வந்து ட்ரூவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா இதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னா, இப்போ டேட்டாவை வந்து எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்றதுதான் இந்த வெராசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெராசிட்டிக்கு அப்புறம் அடுத்து வேல்யூ. ஸோ வேல்யூல என்ன, நம்ம வந்து வெராசிட்டி ஏற்கனவே சொல்லிட்டோம். வேல்யூல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எது ட்ரூவான டேட்டா மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ வெராசிட்டியில ட்ரூ டேட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து வேல்யூ பண்றது தானே வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அடுத்து வந்து வெரைட்டி. வெரைட்டினா என்ன? நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதாவது இமேஜா வீடியோவா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். டேட்டானா என்னன்னு சொல்லியிருக்கும் போதே நான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இந்த டேட்டாவும். ஸோ இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டாஸ் தான். அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டு பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் ஐக்கான் தான் ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நம்ம சேனல் லிங்க் தான், அதை சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.